ஆதாம் ஏவாளை முதல்ல படைக்கல. ஆதாம் ஏவாளுக்கு வேண்டியதை முதல்ல படைச்சார். இதுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு தான் சொன்னார். ஆறுகளை தான் உண்டாக்கி வச்சிருக்காங்க. 2 பேருக்கு ஆறுகளெல்லாம் இல்ல, ஒரு ஆறே பெருசு, ஒரு இனமே பெருசு. குளிக்கிறது, குளிக்கிறான் ஜாலியா சொல்றேன். உனக்கானது இந்த உலகத்துல எல்லாமே ரெடியா இருக்கு. நீ அத சுதந்தரித்துக் கொள்ள. ஆண்டவர் உங்களை அழைக்கப்பட்ட இடத்திலேயே நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். சில நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல பஞ்ச நாட்கள் வரலாம். ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு உங்களை அழைச்சிருப்பாரு. இதெல்லாமே கர்த்தர் டெஸ்ட் பண்ணுகிறார். என் பிள்ளைங்க விசுவாசமா இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஆமென். ஏன்னா ஆபிரகாம் அவசரப்படுறார், சாராள் அவசரப்படுறாங்க. ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? அவசரப்படுறார். எங்கப்பா இருக்கு? அதே ஜெனசிஸ் 12 தான். அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, பஞ்ச நாட்கள் அவர் இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துடுதுங்க. பஞ்சம் வந்த உடனே இவர் எகிப்துக்கு போயிடுறார். ஆனா கர்த்தர் எகிப்துக்கு அழைக்கப்படல. எகிப்துன்றது ஒரு உலகத்தை குறிக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, ஒரு தேவை வரும் பொழுதும் ஒரு பிரச்சனை வரும்போதும் உலகம் என்ன சொல்லுதுன்னு போயிடுறோம், இல்ல உலகத்தார்கிட்ட போயிடும், கர்த்தரை விசுவாசிக்காதவங்க கிட்ட கூட போயிடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பஞ்ச நாட்கள்ல எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? வேதத்துல தியானமா இருந்துடணும். பாருங்க எப்படி ஆண்டவர் என்னை இங்கதான் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாமே பஞ்சமா இருக்கலாம், நான் இங்கே இருப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுவா, பஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் ஞானமா யோசி, வாங்க சோறு போடுறாங்கன்னு அங்க எகிப்துக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அங்க பிரச்சனை ஆகுது. அதுல போய் வைஃபை பலி விடுற மாதிரி ஆபிரகாம் பண்ணிடுறார். ஆபிரகாம் சொல்ற சாராள் கிட்ட, சரால் நீ வேற ரொம்ப அழகாகிறப்பா, நீ அங்க போன உடனே நீ ஹஸ்பண்ட்னா என்ன போட்டு தள்ளிடுவானுங்க, நீ என் தங்கச்சின்னு சொல்லிடுறேன் அப்படின்றான். இவர் தங்கச்சின்னு சொன்னதுனால என்ன ஆயிடுதுன்னா, ராஜா பார்வோன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க வேலைக்காட்சிகளை கொடுக்குறாரு, வேலைக்காரங்களை கொடுக்குறாரு, நகைங்களை வெள்ளிங்களை கொடுக்குறாரு, இருக்கிற பொருள் ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொஞ்சம் எதனாலனா சாரால் அழகதி அண்ணன் அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரால தூக்கிடுறாங்க. பிரச்சனை ஒண்ணு. இங்க என்ன நடந்துச்சுன்னா, பஞ்ச நாட்கள்ல இவர் எகிப்துக்கு போனதுனால அங்க இருக்கிற வேலைக்காட்சிகளையும் வேலைக்காரனையும் கூட்டின்னு வந்துட்டாரா. அதுல வந்ததுதான் ஆகார் கூட. ஆமாவா இல்லைங்களாங்க? பிரச்சனையும் கூட கூட்டின்னு வந்துட்டுக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் அழைப்பை விட்டு தரிசனத்தை விட்டு நீ எங்க போனாலும் நீ உன் லைஃப்ல சக்சஸ் அடைய முடியாது. சப்போஸ் நீ தப்பு பண்ணல, ஆனா கர்த்தர் உன்னை அப்படியே விட்டுருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட, உன்னுடைய பிளான்ல இருந்து வேற யாரையும் மாத்த போறாரு சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் கர்த்தர் பண்ணல. ஆனா அவசர முடிவு மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. பஞ்ச நாட்கள உலகத்தான்கிட்டயோ உலகம் என்ன பண்ணதோ அதை நீங்க பண்ணாதீங்க. நீங்க வித்தியாசமா இருங்க. கர்த்தர் என் மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு, என் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. எங்க பணம் 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 பணம், இங்க போய் அதை சம்பாரிச்சிடலாமா, அங்க போய் இதை சம்பாரிச்சிடலாமான்றதுக்காக ஒண்ணு அழைக்கப்படல. எல்லாரையும் எல்லாத்துக்கும் அழைக்கப்படல. எல்லாரையும் யூனிக்கா தனித்துவமா கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. சில பேர் படிச்சு ஒரு உயர்வுல இருக்கிறாங்க, சில பேர் படிக்காமலேயே ஒரு உயர்வுல இருக்கிறாங்க, சில பேர் டீ கடை வச்சு கூட உயர்வுல இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபெராரியில லாம்பகனில எல்லாம் டீ விற்கிறவன் போறான். அதே ஸ்ட்ரீட்ல தான் இன்னும் டீ வித்துனுங்கிறான். இப்போ பாடி கார்டா இருக்கிறார். பாடி கார்டெல்லாம் வச்சுனுங்கிறார் டீ ஆத்தி கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. பில்கேட்ஸுக்கே டீ எல்லாம் கொடுத்துட்டு வந்துக்கிறார். ஆமென். ஒண்ணுல நில்லுங்க. உங்களை கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். தேவைங்க அதிகரிக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், எல்லாரும் விட்டு போற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா உங்களுடைய அழைப்பை விட்டு கீழே போயிடாதீங்க. நீங்க போவீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஆமென். பிரச்சனைய கூட வந்து காலத்துக்கும் பிரச்சனையா மாறிச்சு ஆகாரு அவன் பயணம். ஆமென். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார்.
ஆபிரகாமை போல அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஆபிரகாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணி ஒண்ணுமே ஆண்டவருடைய கேட்காம கூட பஞ்சம் வந்துச்சு அங்க போய் பைபிள் சொல்லு டெம்பரவரிலி ஆபிரகாம் வெண்டான். ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லு, கீழே அந்த வசனம் போடுறேன் பாருங்க. டெம்பரவரிலி he went there. where? Egypt. கஷ்டம் வந்துச்சு, கொஞ்ச நாள் போவோம் அப்படின்னு போயிட்டான். ஆனா சாரால தூக்கின்னு போயிட்டான். இவன் வருத்தப்பட்டான்னு கூட இல்ல பாருங்களேன், கொஞ்ச நாள் ஃப்ரீ ஆகலான்னு விட்டான் போலகுது. ஆனா கர்த்தர் விடலையே. ஆமென். நான் சொல்றேன், அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. பஞ்ச நாட்கள் வந்தோன்னு உங்க அழைப்பை விட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் முழு நேரம் ஊழியன்னு வராங்க, டக்குன்னு மாறிடுறாங்க. ஏன்? பஞ்சம் வந்துச்சு பிரதர். கொஞ்சம் ஞானமா இருக்குனல்ல. இல்ல நீ அதுல நில்லு. உன்னை கர்த்தர் போஷிக்க முடியும், உன்னை கர்த்தர் நடத்த முடியும். அவர் உன்னை எதுக்கு அழைச்சு எதை செய்ய சொல்றாரோ செய்ய முடியும். சுவிசேஷகன் சுவிசேஷத்தினால பிழைப்பான். ஆமென். இன்னைக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி உன்கிட்ட பெரிய உயர்வோ பெரிய மாற்றங்கள் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம போலாங்க. ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு நேரத்தையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் வச்சிருக்கிறார். அதனால உலகத்தான் கிட்ட நீ போகணுன்ற அவசியம் இல்ல, உலகத்தான் போல பேசணுன்ற அவசியம் இல்ல, உலகத்தான் தகுந்த மாதிரி நீ போகணும்னு இல்ல, நீ வேர்ல்டு சொல்ற மாதிரி இல்ல. நம்ம எல்லாம் இந்த வேர்ல்டுல இருக்கிறோங்க, ஆனா இந்த வேர்ல்டுக்கு சொந்தமானவர்கள் அல்லன்னு தான் பைபிள் சொல்லுது. நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், ஆனா நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் பரலோகத்தின் பிள்ளை. எனக்கு பரலோகம் போஷிக்கும். என்னை அழைத்த, என்னை தெரிந்து கொண்ட, என்னை தாயின் கருவில உருவாக்கி எனக்கு தரிசனத்தையும் என் மேல ஒரு ட்ரீமை வச்சிருக்கிறார். இங்கதான் இரு, இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை, இந்த லேண்டை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நீ கால் மிதைக்கும் தேசம் எல்லாம் ஒரு பவுண்டரியை வச்சிருக்க. அதுக்கு நீ எகிப்துல போன எகிப்து கொடுக்குறேன்னு சொன்னாரா? இல்ல, நீ இங்க இருந்து எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன்டான்னு. ஆமென். அல்லேலூயா. உன்னை வெறுமையா பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உனக்கும் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சு இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் மெய்ப்பன் புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். He directs us. ஆபிரகாமை டைரக்ட் பண்ற மாதிரி உன்னையும் என்னையும் டைரக்ட் பண்ணுவார். நம்ம தேவை எங்க இருக்கோ அங்க டைரக்ட் பண்ணுவார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நிச்சயமா கர்த்தர் நடத்தி உங்களை மேலான ஒரு வழியில, மேலான ஒரு உயர்வுல, மேலான ஒரு ஆச்சரியத்துக்குள்ள நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார். நீங்க நம்புறீங்களே இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டத்தையும் தரிசனத்தையும் வைத்திருக்கிறார்.